அனைவருக்கும் வணக்கம். அண்ணனோட கவிதை என்ன செஞ்சு நான் சொல்லிடுறேன். இப்போ அண்ணனை வந்து எனக்கு ஒரு 2-3 வருஷமா தெரியும். வாட்ஸ்அப்ல தான் பார்த்துருக்கேன், நேரில் பார்த்ததே இல்லை. இந்த 1331 அன்றைக்கு தான் நான் நேரில் பார்த்தேன். அது வரைக்கும் நான் அவரை பார்க்கவே இல்லை. பார்த்தேன், அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தது. எப்படின்னா, அது போன டைம் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது ராஸ்கல் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அவர் சொல்ற பேரன்பு அதுல நிறைய இருந்தது. அந்த ஒரு வார்த்தையில நிறைய இருந்தது அந்த பேரன்பு. அப்புறம் அண்ணன் அடிக்கடி கவிதை அனுப்பும்போது எனக்கு பிடிச்சதை மட்டும் தான் ஸ்டேட்டஸா வைப்பேன். எல்லா கவிதை நமக்கு பிடிக்கணும் இல்லை, அது நமக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்த ஏதாவது ரொம்ப இதா இருக்கிறது தான் ஸ்டேட்டஸா வைப்பேன். வச்சவன் அவர் இனிது ஒரு வார்த்தையை போட்டு அனுப்புவோம். இனிது எனக்கு அது இனிக்கவே இருக்காது. இனிக்கலன்னா எப்படி சொல்லுவேன், பின்னாடி ஒரு கையில வரும் நாய், அதுதான் ரொம்ப இனிக்கும் எனக்கு. அதுல வந்து 100 அண்ணன், 1000 அம்மா, 500 அப்பா, அதாவது இன்னும் எல்லா உறவோடும் அந்த ஒரு வாரத்துல தெரியும் எனக்கு. அப்புறம் வந்து அவருடைய வரிசையை தொடர்ந்து படிச்சுட்டே இருப்பேன். படிச்சுட்டு இருந்தோம்னா ஒரு நாள் வந்து ஒரு கையில அனுப்பியிருந்தாரு. படிச்சுட்டு போயிட்டேன். நான் வந்து ஃபயர் ஸ்டேஷன் ஒர்க் பண்றேன், எல்லாருக்கும் தெரியும். நாங்க வந்து எல்லா உயிர்களையும் காப்பாத்துறது எங்க வேலை. அதாவது பாம்பு, பள்ளி எல்லாமே, எல்லா உயிரும் எங்களுக்கு மனுஷ உயிர் மாதிரி தான். போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பாம்பு பிடி போகும்போது பிடிச்சிட்டு பாம்பு பிடிச்சிட்டு வந்தாச்சு. வரும்போது ஒரு கவிதை வந்துருது. அதை வச்சு எனக்கு ஒண்ணு தோணுச்சு. உடனே ஸ்டேட்டஸா வச்சுட்டேன். அது என்னன்னா, எல்லா வீடுகளிலும் இருக்கவே செய்கிறது பாம்பொன்றும் எலியொன்றும் இருக்க வீடு ஒன்று அப்படின்னு வச்சிருந்தேன். அண்ணன் பார்த்துட்டு பரவாயில்ல, நல்லா இருக்கு. அதாவது அண்ணன் ஏதாவது வச்சு என்ன பண்ணுவானா, என்ன வேற சொச்சக்கடையா இருக்கு அப்படின்பாரு. உண்மை எதுதானா, நமக்கு அதுதான் வரும், நல்லா இருக்கு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, என்னோட பார்வை எப்படி மாறுச்சுன்னா, பாம்பு பிடிக்க போகும்போது அங்க பொந்து இருக்கும். இந்த பொந்துல பாருங்க தம்பி, நான் வந்து ஹெட் கான்ஸ்டபிள், அதாவது ஏற்றதாங்கள எல்லாரையும் வழியில இருக்கிற ஒரு இதுல இருக்கேன். போகும்போது பசங்க என்ன சொல்லணும், தம்பி இந்த வீட்டுல பாருங்க அப்படிமே, இந்த வீட்டுல பாருங்க அப்படிமே. அதெல்லாம் ஏட்டா என்ன ஏட்டியா வீடுன்னு சொல்றீங்க, பொந்துன்னு சொல்லுங்க அப்படின்னாங்க. தம்பி நமக்கு தான் பொந்து, அதுக்கு அது வீடு. இதுதான் இந்த பார்வையை தான் அவங்களோட கவிதை வந்து கொடுத்துருக்குன்னு நான் சொல்ல விரும்புறேன். அப்போ ஐயாலாம் சொன்னாங்க, ஐயாலாம் வந்து ஒரு இலக்கியவாதி கவிஞெல்லாம் எப்படி இருக்குன்னா இயல்பு மாறாம இருக்கணும். அதான் ஐயா கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த தேரிக்காட்டு வாசனை, அவர் நான் வந்து இலக்கியவாதியை பார்க்கல எப்படின்னு பார்க்கல, அந்த தேரிக்காட்டு வாசனை வந்து அவர் லாங்குவேஜ்ல தெரிஞ்சு தேரிக்காட்டு வாசனை. அதாவது இலக்கியவாதியா தொடர்ந்து நம்ம இருக்கணும்னா நம்மளோட இயல்பு மாறாம இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஐயா கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து அதனோட கவிதை போல நிறைய விளைவுகளை எனக்குள்ள உருவாக்கிட்டு, எனக்குள்ள உங்க எல்லாருக்குள்ளயுமே உருவாக்கிட்டு இருக்கோம். இதுதான் அவரோட வெற்றி, இதுதான் ஒரு கவிதை வெற்றின்னு சொல்லி நான் பாக்குறேன். அனைவருக்கும் வாய்ப்பளித்ததற்கு நன்றி. நன்றி, வணக்கம்.